குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தமிழ் கவிதா மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பில் உள்ள திருக்குறள். சரிங்களா? இதில் நமக்கு திருக்குறளை பற்றி உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் நான் 3rd இயர்லேயே கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம திருக்குறள் இயற்றியவர் யார், திருவள்ளுவர் எங்கே பிறந்தார், நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதிகாரங்களின் எண்ணிக்கை, மொத்த குறட்பாக்கள், இயல்களின் எண்ணிக்கை, இந்த மாதிரி நிறைய ஒன்வேர்டுகளையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் டைரெக்டாக என்ன செய்ய போகிறேன்னா அதிகாரத்துக்குள்ளே போகிறேன். சரிங்களா? அறிவுடைமை அப்படின்னு சொன்னால், அப்போ அறிவுடைமைனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அறிவு அப்படின்னு சொல்லும்போது கல்வி, கேள்வி, அறிவு. சரிங்களா? அறிவுங்கிறது அனுபவ அறிவும் இருக்குது, கல்வி அறிவுங்கிறது இருக்குது. ஒரு மனிதனுக்கு இரண்டுமே அவசியம். அனுபவ அறிவும் அவசியம், கல்வி அறிவும் அவசியம். அப்படிப்பட்ட அறிவானது தான் அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இருக்கும். சரிங்களா? ஒருத்தனை நல்லபடியாக பாதுகாத்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் மேன்மேலும் வெற்றி அடைய செய்யக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் அவனுடைய அறிவு மட்டுமே, செல்வங்கள் அல்ல. செல்வங்கள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும். இப்போ படிக்காதவன்கிட்ட இருக்க செல்வத்தினால் அவனுக்கு எந்தவித பயனுமே இல்லை. ஏன்னா ஈஸியாக அவனை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் ஏமாற்றி எல்லாரும் அபகரிச்சிருவாங்க. அதனால அறிவுங்கிற செல்வத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, அபகரிக்க முடியாது. அதனால அந்த அப்படிப்பட்ட அறிவு தான் சிறந்தது. அதனால தான் அறிவுடைமைங்கிற அந்த அதிகாரத்தில் நமக்கு 5 மொத்தம் 10 குறட்பாக்கள், அதில் ஒரு 5 மட்டும் நமக்கு பாடப்பகுதியாக வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாட்டுக்குள்ளே போகலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண் அப்படின்னு சொல்லும்போது, அறிவு அற்றம், அற்றம்னா என்னது, அழிவிலிருந்து. அறிவு ஒருவனை அழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவி. அதுதான் அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவானது ஒருவனை அழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவியாகும். செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். செருவார் அப்படின்னு சொன்னா பகைவர்கள். அப்ப பகைவர்களால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அதுவே. சரிங்களா? அதுதான் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக அரண். அப்ப அற்றம்னா அழிவு, செருவார்னா பகைவர். ஒருவனுக்கு தன்னை அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கருவி எது அப்படின்னு சொன்னா அறிவு. பகைவர்களாலும் அழிக்க முடியாத கருவியாகவும் அது நமக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருக்கக்கூடியது ஆகும். சரிங்களா? இது மனப்பாட குறள் வேற, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு. சென்ற இடத்தால் செலவிடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனம் போன போக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம மனசு சொல்றது எல்லாத்தையும் கேட்டோம்னா அது நம்மள என்ன செஞ்சிடும், தீய வழியில கூட இழுத்து சென்று விடும். அதுக்கு தான் சிந்திக்கின்ற, யோசிக்கின்ற ஆற்றலை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இதை நம்ம செய்யலாமா, செய்யக்கூடாதா, அதுக்கு எது தேவை, அறிவு இருந்தால்தான் அதை செய்ய முடியும். மனத்தை அது போகும் போக்கில் செல்ல விடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும். அதான் சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி. தீது ஒரினா தீமையிலிருந்து நல்ல வழிக்கு எடுத்து செல்வது எது அப்படின்னு சொன்னா அது அறிவு. சரிங்களா? அந்த அறிவுனாலதான் சிந்திச்சு இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இதை செஞ்சா என்ன வரும், இதை செய்வதனால நமக்கு எப்படி நன்மைகள் கிடைக்குமா, தீமை வரையுமா, இதெல்லாம் ஆராய்ந்து உணர்த்தக்கூடியதுதான் எது, நம்மளுடைய அறிவு. ஆனா மனசு நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் கேட்கும். அப்ப மனம் போன போக்குல போனோம்னா அது நமக்கு என்னத்தை ஏற்படுத்திடும், தீமையை ஏற்படுத்தி விடும். சரிங்களா? அததான் இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கார். சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரியே நன்றின்பால் உயிப்பது அறிவு. அடுத்தது பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான உண்மையை காண்பதே அறிவு. சரிங்களா? யார் வேணா எந்த கருத்தை வேணா சொல்லலாம், ஆனா அதுல இருக்கிற உண்மையை ஆராய்ந்து பார்ப்பதுதான் என்னதுன்னு சொல்றாங்க, அறிவுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. எவ்வளவு உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வளவு உறைவது அறிவு. உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ